தரப்படுவது யாருக்கு என்று கேட்டால் புரட்சி தமிழன் நம்முடைய சத்யராஜ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் மிக மிக தகுதி வாய்ந்தவருக்கு அந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னார், அதை பெறுவதில் நான் பெருமைப்படுகிறேன், உங்களுக்கு வருவதிலே நான் பெருமைப்படுகிறேன். அதுதான் உண்மை. கலைஞருடைய கனதரிக்கக்கூடிய வசனத்தை பேசி நடித்தவர், தந்தை பெரியாராகவே வாழ்ந்து காட்டியவர். ஆகவே அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கலை உலகத்தில் இருந்து கொண்டே தன்னுடைய பகுத்தறிவு உணர்வை, சுயமரியாதை அந்த எண்ணத்தை, திராவிட கொள்கையை மறைக்காம, எதை பற்றி கவலைப்படாம துணிச்சலாக பேசக்கூடியவர் நம்முடைய சத்யராஜ் அவர்கள். ராஜரத்ன விருதை திருப்பாம்பரம் TKS மீனாட்சி சுந்தரம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். திருப்பாம்பரம் இசை குடும்பத்தைச் சேர்ந்தவர். தலைவர் கலைஞருடைய கையால கலைமாமணி விருது பெற்றவர். தமிழிசை வரலாற்றில் திருப்பாம்பரம் குடும்பத்துக்காகவே பல பக்கங்களை ஒதுக்கணும். அதை தொடர்ந்து ஏல்செல்வம் விருதை ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். பொதிகை தொலைக்காட்சியில பலம் வந்தவர், பொதுவெளியிலே அறிமுகமாகியிருந்தாலும் இன்றைக்கு எங்களுடைய கழகத்துடைய முழக்கமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர். இசைச்செல்வம் விருதை முனைவர் காயத்ரி கிரீஷ் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். சுமார் 38 ஆண்டுகளாக இசை நிகழ்ச்சிகளை நடத்தி வர்ற காயத்ரி கிரீஷ் அவர்கள் இசையில் அனைத்து தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தின சிறப்புக்குரியவர். நாதஸ்வர செல்வம் விருதை திருக்கடையூர் TSM உமாசங்கர் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். தமிழ் செல்வம் விருதை சுவாமிமலை C குருநாதன் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு உலகம் முழுக்க பயணிச்சுட்டு இருக்கக்கூடியவர். அப்படி சென்ற பல நாடுகளில் விருதுகளும் பெற்ற பெருமைக்குரியவர் அவர். கிராமிய கலைச்செல்வ விருதை முனைவர் T சோமசுந்தரம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். சிலப்பதிகாரத்தில் ஆடல் கலை பற்றி முதுமுனைவர் ஆய்வுகளை ஈடுபட்டு இருக்கிறார். அழகராட்டம் என்ற கலை வடிவத்தை உருவாக்கின பெரும் கிராமிய கலைஞர் அவர். நாட்டிய செல்வம் விருதை திருமதி பார்வதி ரவி கண்டசாலா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். பாடகியாக இருந்து நடனத்தில் தன்னுடைய கவனத்தை செலுத்தி இப்ப அனைவர் கவனத்தையும் ஈர்ப்பவராக இருக்கக்கூடியவர். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முத்தமிழுக்கு இலக்கணமாக விருது பெற்ற நீங்க எல்லாரும் உங்களைப் போல பல திறமைசாலிகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்பது நம் முழக்கம். அந்த வரிசையில இசையிலும் தமிழ் ஒலிக்கணும், செழிக்கணும். இடையில சாதி மதம்னு அந்நிய மொழிகள் மூலமா பல்வேறு பண்பாட்டு தாக்குதல் நடந்தாலும் எல்லாத்தையும் தாங்கி தமிழும் தமிழினமும் தமிழ்நாடும் நின்று நிலைக்க தமிழின் வலிமையும் நம்ம பண்பாட்டின் சிறப்பும் தான் காரணம். எந்த ஆதிக்கத்தையும் வெல்லும் ஆற்றல் மொழிக்கும் கலைக்கும் உண்டு. அந்த ரெண்டையும் கண்போல காக்கணும். இதுதான் முத்தமிழ் பேரவைக்கு என் பொன்விழா செய்தியா நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.